சும்மா போலீஸ் மந்திரியா இருக்காரு, ஜில்லா படத்துல அவ்வளவு பேர் தூக்க மாட்டாரு. அதுல வந்தோன்னு ஒரு 100 பேர், இதெல்லாம் எல்லா கவர்மெண்ட்டும் செய்யறதானம்மா, ஐவாஷ் தானம்மா. வந்தோன்னு தூக்குவாங்க, வந்தோன்னே ஐஏ+, நான் வந்து விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனே சொல்லுங்க, முதல்ல இதெல்லாம் உளவுத்துறை கூப்பிட்டு ஒழுங்கா கவனிங்க. லாஸ்ட் எலெக்ஷன் இப்படிதான் சொதப்பி விட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. சட்டம் ஒழுங்கை சரி பண்ணணும்னு போலீஸ்காரன் சொல்லிட்டு சாராயக்கடையை திறந்து வச்சா எங்க சட்டம் ஒழுங்கை சரி பண்றது? நடக்கிற அஃபென்ஸ் பூரா போதை நான் மட்டும்தான் நடக்குது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சென்னை நொளம்பூர்ல ஒரு ரவுடியை காவல்துறை சுட்டு பிடிச்சிருக்காங்க சார், இதை எப்படி பாக்குறீங்க? ரூபேஷ் பெரிய பேக்ரவுண்ட் ஒன்றும் தெரியல, பெரிய லெவலில் அஃபென்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணதாலும் ஒன்றும் ரெக்கார்டெலாம் இல்லை. சும்மா உள்ளூரில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. இப்போ பெருசாக ஒருத்தர் முயற்சியை பண்ணிட்டாங்க இன்னைக்கு. அவங்க அதே பகுதியில் தண்ணி பிடிக்கிறது தான் அந்த என்ன சொல்லுவாங்க, குழாயடி சண்டை குழையில் போய் நிற்கும், கோழி சண்டை குழையில் நிற்கும். கிராமத்தில் எங்கள் ஊரில் கோழி வளர்த்தோம்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் விட்டு சண்டையாயிடும். அது இயல்பு தான், எல்லா ஊர்லேயும் போய் கோழி சீச்சு விட்ரும், கோழி சண்டை குழையில் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டில் தண்ணி பிடிக்கிறதுல ஃபைட்டுன்னு சொல்கிறாங்க. பட் வேறு கான்ட்ரவர்சி இருந்திருக்கும். சஞ்சய், சரத், அவங்க அப்பா முருகதாஸ் 3 பேரும் தான் இந்த தாக்குதலுக்கு உள்ளானவங்க. வீடு பூந்து ஒரு 8 மெம்பர்ஸ் பூந்து தாக்கியிருக்காங்க உள்ள கத்தியால். தாக்கினதில் சஞ்சய் இறந்து போகிறாரு. சரத்தும் அவங்க அப்பா முருகதாஸும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க. சரி, இது ஆஸ் யூஷுவல் தினம் தான் நடக்குது அப்படின்றது தான் கதை. ஒரு கேங்ஸ்டருக்கு வாரில் ஒரு கன் ஷாட் அடிச்சிருக்காங்க போலீஸு. அதில் காலில் சுட்டிருக்காங்க. மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுகிறது. இதுதான் ஹார்ட் ஆஃப் சிட்டி சென்னைக்குள்ளே ஃபஸ்ட்டு கன் ஷாட் அடிச்சிருக்காங்க போலீஸு. நான் கோவையிலேயே அதை எதிர்பார்த்தேன். சூலூர் ரேப் இருக்குல்ல, அதை கன் ஷாட் அடிச்சுட வேண்டியதுன்னு என்ன இருக்குது? ஏன்னா பீகாரிக்காரனை கூட சுடலாம், அப்புறம் யாரை தான் சுட போகிறோம்? அங்கேருந்து பழக்க வந்தவன் இங்கே ரேப் பண்ணுறான், கொலை பண்ணுறான். அவனுக்கு யோசனை பண்ணால் இப்படி ஃபயரிங் பண்ணிட வேண்டியது தானே. போலீஸ் கையில் அப்புறம் துப்பாக்கி எதுக்கு இருக்குது? அப்போ தானே பயம் வரும். நெத்தம் பாலியல் பலாத்காரம், நெத்தம் மர்டரு, நெத்தம் அஃபென்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குன்னா வேறு வழியே கிடையாது. இப்போ போலீஸை என்கவுண்டருக்கு எதிரானவனா, அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு போலீஸ் எப்படி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியும்? அதுவும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட், உயிர் எடுக்கிற பனிஷ்மெண்ட் எப்படி இவங்க பண்ண முடியும்? அது தப்பாகவும் ஆகிடும். ஏன்னா போலீஸுக்கு யாரை பிடிக்கல அவங்க மேலே நேரேஷன் கட்டி அவங்கள ஒரு அக்யூஸாக சித்தரித்து கூட பண்ண முடியும். அதனால் என்கவுண்டர் எப்பயுமே சரியானதில்லை. மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் பிருத்திவிராஜ் அவர்கள் சொன்னார், என்கவுண்டர் எல்லாம் ஆதரித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கிற இந்த நாட்டில் என்கவுண்டர் எப்படி சரி அப்படின்னு சொன்னார். ஆனால் வள்ளுவன் சொல்லியிருக்கான், கொலையில் குடியாரை வேந்தோர்த்தல் பைங்கூழ் களை கட்டதுக்கு நேர். நல்ல பயிர்களை காப்பாற்ற பில்லு எடுத்து தான் ஆகணும். பில்லு உயிர் தான் சொல்கிறார் வள்ளுவன். கலை, ஆமாம், கலை. அது பில்லு கலை, அது நல்ல பயிரை கெடுத்துருவோம்னு சொல்கிறாரு. பட் சஞ்சய் மேலேயே அஃபென்ஸ் இருக்கா, கேஸ் இருக்கா? 2 பேருமே ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய ரவுடிகள் மாதிரி தான். ஏரியாக்குள்ள டான் யாருங்கிற பிரச்சனை தான். டான் யாருங்கிற பிரச்சனையில் இந்த இது நடந்திருக்கும் இந்த சம்பவம். பட் இது தண்ணி சண்டையெல்லாம் கிடையாது, ஏரியா வார் இருக்கும். யார் இங்கே பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒருத்தர் கலெக்ட் பண்ணார் தெரியுமா, வரி வசூல் பண்ணுறது அந்த மாதிரி இருந்திருக்கும், ப்ராப்ளம் இருந்திருக்கும். இதுக்கு உங்களுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். நம்ம விருகம்பாக்கம் இருக்குல்ல, சாலிகிராம விருகம்பாக்கம் லிமிட்டில் லாரி பார்க்கிங் பண்ணுறதுல ஒரு இஷ்யூ. அங்கேயும் தண்ணி சண்டை. கடைசியாக அதில் டபுள் மர்டர் ஆச்சு. ரொம்ப நாள் இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டபுள் மர்டர் ஆச்சு. ஜெயிலில் அவங்க வயசான அப்பா தூக்கு மாட்டிட்டு இறந்துட்டார். ஜெயிலில் அந்த விண்டோவில் போட்டு வேட்டியை போட்டு எடுத்துட்டார். ஏன்னா அந்த ஜெயிலோட எதிர்பாராமல் நடந்த மாதிரி ஆகிடும், அது ஒரு மாதிரி போய்டும் அந்த சண்டை. அதனால நான் சொல்கிறது, சண்டை யாருக்கு போடுறோம், எவ்வளோ ஈகோவில் போடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். சண்டை போடுறது இயற்கை தான், பட் எங்கே ஈகோ ட்ரிகர் ஆகுன்னு தெரியாது. ஒரு உயிரை போயிடுது இல்லை. இந்த லெவலுக்கு போலீஸ் எல்லாம் 1 டன் போடுறதெல்லாம் சுத்தமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. 1 டன் போடணும். 1 டன் போட்டால் தான் ரவுடியை வாட்சிங் பண்ணுறதுக்கு தான் 1 டன். எங்கே இருக்காங்க, எங்கே பண்ணுறாங்க, அது ஐஎஸ் தானே கேட்கணும். எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, அங்கே இருக்காங்களா, லொக்கேஷன் போட்டு செக் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு ரவுடி அடிக்கிறீங்க, சார் மதுரை வந்திருக்கு சார் வேலையா அப்படின்னு சொன்னால் உடனே டக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும், மதுரையில் தான் இருக்காரா அப்படின்னு. ஓகே, இருக்காருன்னா அது உண்மை. சரி, என்ன வேலையாக போயிருக்கேன்னு கேட்கலாம். அதுக்கு தான் போலீஸுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதான் ஐஎஸ் உளவுத்துறையோட வேலை. அதுதான், என்ன வேலையாக போயிருக்க, அங்கே யாரை சந்திக்கிறார் அப்படிலாம் சரியாக நடந்துட்டு இருக்கா? இல்லைம்மா, லாஸ்ட் எலெக்ஷன் ஃபெயிலியரே உளவுத்துறை ஃபெயிலியர் நிறையா இருந்ததுமா. டிஎம்கே ஆட்சியில் சொல்கிறோமா, ஏடிஎம்கே ஆட்சியில் அந்த உளவுத்துறை ஃபெயிலியர் இருந்துச்சு. இல்லாட்டி ஸ்டெர்லைட் எல்லாம் சுட்டிருப்பாங்களா? உளவுத்துறை அது ஸ்டெர்லைட்டை பொறுத்தவரையும் கவர்மெண்ட் கையை விரிச்சு சுட்டது, வேணும்னு அடித்தது. எடப்பாடியோட தோல்விக்கு அது ஒரு பெரிய ரிசல்ட். அது காரணமே அதுதான். உளவுத்துறை ஃபெயிலியர் இருந்திருக்குல்ல. ஆனால் எப்படி இந்த மக்கள் வர்றாங்க,
அவங்க ஒன்றும் கலாட்டாலாம் பண்ணலை, ஒன்றும் அட்ராசிட்டி பண்ணல. ஆனால் பட் ஃபெயிலியர் காரணம் அதுதான். ஆனால் இவர் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு போலீஸ் மந்திரி. பெரிய ட்ராபேக் ஆச்சு. இப்போ நீங்கள் ஃபயரிங் ஆகிருக்குன்னா அது வந்து சிஎம்முக்கு தெரியாமலாம் இருக்காது, சிஎம் வரைக்கும் நியூஸ் போகும். இப்போ ஃபஸ்ட்டு சிஎம் வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாரு, தமிழ்நாடு சிஎம்ங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நாங்களும் தயாராகிட்டோம், எல்லாத்துக்கும் சுடுவோம், எங்கள் துப்பாக்கி சுடுவோம் அப்படின்றது. இது எல்லாமே பாலியல் வன்கொடுமை கேஸ் நடந்தப்போ நிறைய பேர் எதிர்பார்த்தது, நீங்களே சொன்னீங்க சூலூர் கேஸ்ல. அப்ப எதனால சார் அதை பண்ண முடியல, இப்ப பண்ண முடியறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? இப்பதான் டிஜிபி பதவி ஏற்றிருக்காரு, சென்னையை கண்ட்ரோலில் கொண்டு வரணும். முதல் தான் 2 தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க தர்ம முனீஸ்வரனுக்கு. அடுத்த நாளே வந்து இங்கே நடக்குது அஃபென்ஸ்னால், அப்போ கொஞ்சம் கூட பயம் இல்லை, அப்போ சுற்ற வேண்டியதுதான், வேறு என்ன பண்ணுறது. அதில் எதிர்பார்த்தேன் ஃபயரிங் பண்ணுவாங்கன்னு, உண்மையாகவே எதிர்பார்த்தேன். இதில் ஃபயரிங் இருக்கும், புல்லட் ஃபயரிங் இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் இல்லவே இல்லை. என்னமோ அவனுக்கு வழிக்கு கூட விடலம்மா, நல்ல மாதிரி அழைச்சி கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க. கால் கை முடிச்சாவது ரிமாண்ட் பண்ண வேண்டியதானே, அது கூட செய்யலை. அப்போ நினச்சேன் இவங்க போலீஸ் சிஸ்டத்தை வந்து ஹேண்டில் பண்ணுற விதமே தப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்க. சில இது செஞ்சுதான் ஆகணும், மக்கள் மனசுக்காண்டி பயத்தை உண்டு பண்ணணும். வியக்கிறதுக்கோ பயக்கிறதுக்கோ அதில் ஒன்றும் கிடையாது. இது ஆஸ் யூஷுவல். சென்னையில் இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. நம்ம நிறைய நியூஸ் பதவி ஏற்றதுக்கு அப்புறமே பார்த்தோம், 100 ரவுடிகள் கைது, அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு வார்னிங்கும் கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்தும் சென்னையில் இன்னும் ரவுடிசம் கண்டினியூ ஆகுதா? ஆமாம்மா, போலீஸ் மந்திரியா இருக்காரு, ஜில்லா படத்துல அவ்வளோ பேர் தூக்குனாரு, தூக்க மாட்டாரு. அதில் வந்தோன்னே ஒரு 100 பேர், இதெல்லாம் எல்லா கவர்மெண்ட்டும் செய்யறது தானம்மா, ஐவாஷ் தானம்மா. வந்தோன்னே தூக்குவாங்க, வந்தோன்னே IAPLS ரவுடி. நான் வந்து விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனே சொன்னேன், நீ முதல்ல இதெல்லாம் உளவுத்துறை கூப்பிட்டு ஒழுங்காக கவனிங்க. லாஸ்ட் எலெக்ஷன் இப்படி தான் சொதப்பி விட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. டிஎம்கே ஃபெயிலியர் காரணமே சொதப்படுறதுமா, எல்லாரும் சேர்ந்து உண்மையை சொல்றதே இல்லை, ஜாலரா கூட்டுறது. மக்கள் உங்களை தேனாரும் பாலாரும் வடியுதுன்னு சொல்றாங்கன்னு நல்ல செய்தியை கொண்டு போய் கடத்தவே இல்லைம்மா. ஏன்னா அது கவர்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிருக்காது, மறைச்சிட்டாங்க எல்லா தகவலையும். அது உங்க ஆட்சியும் நடக்குது இந்த பிரச்சனை. உங்க கூட இருக்கவங்க எல்லாம் சுதிப்பாடுறாங்க. சுதிப்பாடுனா என்ன ஆகும்? நாடு பாதத்தில் போயிடும், பாதிக்கப்பட்டது மக்கள் ஆயிடுவாங்கம்மா. அம்மா இது ட்ரையல் பேசிக்கில் கொடுக்குறது ஒன்று வந்து அல்வா கிட்ட சொல்லலை. ட்ரையல் பேசிக்கில் நல்லா இல்லைன்னா குப்பி கொட்டிட்டு கீழே கூட்டிட்டு அல்வா கிண்டி பார்க்கலாம். நான் உன்னை சோறு வடிக்க சொல்கிறேன். பிள்ளையெல்லாம் பட்னியாக இருக்குது, வயசான முதியவங்க பட்னியாக இருக்காங்க, சோறு வடிக்க சொல்கிறேன், சமையல். அதில் ட்ரையல் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அது மாதிரி தான் நம்ம நாட்டை ஆள்றதும் ட்ரையல்லாம் பண்ண முடியாது. ஒன்ஸ் இப்போ ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிட்டாரா, நீங்கள் எல்லாம் பண்ணி தானே ஆகணும். ட்ரையல்லாம் பண்ண முடியாது. இதை சரி பண்ணி பார்ப்போம், சரியாவதா பார்ப்போம்லாம் இல்லை. மக்களை வாழ வைங்க. ரவுடிஸ் சரியாக ரவுடிஸ் தனியாக ஆக்குங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. மக்களை நல்லா வாழ வைங்க, பாதுகாப்பு கொடுங்க, ப்ரொடெக்ஷன் அதிகப்படுத்துங்க. போலீஸுக்கு நல்லா நிறையா சம்பளம் கொடுங்க. சம்பளம் பத்தாதுமா போலீஸுக்கு. இந்த யாரும் 34,000 பேசிக் சம்பளத்தில் வேலை பார்ப்பாங்க, வேலை பார்க்க மாட்டாங்க. சம்பளம் கொடுங்க, 10,000 எக்ஸ்ட்ரா போடுங்க, எல்லாருக்கும் போட்டுங்க, டைட் பண்ணுங்க. போதை ஒழிப்புக்கு மரத்தான் ஒன்றா பத்தாது, டாஸ்மாக் எழுத்து 3 இல்லை. எவ்வளோ ஒரு வேடிக்கையான வேலைகள் பண்ணுறாங்க. ஐயோ, அது நம்ம நாட்டில் மட்டும்தாங்க இதெல்லாம் நடக்குது. இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்டுமே சொல்கிறேன், சட்டம் ஒழுங்கை சரி பண்ணணும்னு போலீஸ்காரன்ட்டு சொல்லிட்டு சாராய கடையை திறந்து வச்சா எங்கே சட்டம் ஒழுங்கை சரி பண்ணுறது? நடக்கிற அஃபென்ஸ் பூரா போதை நான் மட்டும்தான் நடக்கும். ஒரு அஃபென்ஸ் கூட நல்ல மனநிலையில். முன்னொரு காலத்தில் நீங்கள் சின்னலாம் பிறந்தீங்க, சின்ன பிள்ளையா இருந்தப்பெல்லாம் விரோதத்துக்காக கொலை நடக்கும், முன்விரோதம் இருக்கும். எங்கள் வீட்டு இடத்த நீங்கள் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, இல்லை ஏற்கனவே நம்ம 2 பேருக்கு சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு நாள் திட்டமிட்டலாம் கொலை பண்ணிட்டாங்க. மம்புட்டி கையில் வேலைக்கு வச்சிருந்த கத்தியால் வெட்டுவாங்க, இறந்து விடுவாங்க. இது பார்த்துருக்கோம் சின்ன வயசுல. இப்போ அப்படி இல்லையே, தினம் பண்ணுறா இருக்க. தென் மாவட்டங்கள்ல இன்னும் முன்விரோதங்கள்லாம் இருக்குல்ல சார்? தென் மாவட்டங்கள்லாம் ஆல்மோஸ்ட் அதெல்லாம் யாரும் விரோதம்லாம் இல்லை. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டாங்க. எல்லாம் மெட்ராஸில் இருக்காங்க, படிப்பு வேலை வாய்ப்புக்கு வந்துட்டாங்க. சும்மா அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கவங்க செத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுமா. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணுறது? எங்கள் பகுதியெல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க, நான் அதான் சொல்லுவேன். நாங்கள் டெல்டா மாவட்டம் தான், அங்கெல்லாம் வேறு மாதிரி பீஸு. திருச்சியெல்லாம் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. யார் இருக்கா திருச்சியில்? யார் ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருக்கா? கோயம்புத்தூர்ல யார் ரவுடி இருக்கா லிஸ்ட்டு கொடுங்க. சேலத்தில் யார் ரவுடி இருக்கா லிஸ்ட்டு கொடுங்க. மதுரையில் யார் ரவுடி இருக்கா சொல்லுங்கள். எல்லாம் அவங்கவுங்க பழைய வாய்தாக்கு போயிட்டு அப்பா சாமி ஆளை விட்றான்றாங்க. ஏன்னா அது அவ்வளோ கஷ்டம், அது சர்வே பண்ண முடியாது. ஒரு ரவுடி எனக்கு ஃபோன் அடிச்சாருமா, நான் சொன்னது அப்படியே ஒரு வாழ்க்கையில் நடந்ததுன்னு. சின்ன பையன், நான் சொன்ன 2 மர்டர் கேஸ் ஆகிடும். அப்புறம் போலீஸ் ஒரு 5-6 கேஸை இலவச இணைப்பு பள்ளி போடுவாங்க. 5 வாய்தா 6 வாய்தா கிளாஷ் ஆகும். ஒரு வாய்தாவுக்கு குறைஞ்சி ஒரு வக்கீலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் பெட்டிஷன் போடுறதுக்கு, மினிமம் சொல்கிறேன். 5-6 வாய்தா கிளாஷ் ஆகிடும். எங்கே போகிறது நீ 5000 ரூபாய்க்கு? ஒரு வாய்தா போக்குள்ளே பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க. இங்கே வந்துட்டான் பிடிங்கன்னு சொல்லி. சார் எங்கேயுமே போக முடியல. லைவாக எனக்கு ஃபோன் அடி சொன்னார்,
ஒரு 10 வருஷம் முன்னாடி உங்கள் வார்த்தையெல்லாம் காதில் விழுந்திருந்துன்னா நான் அப்படி போயிருக்க மாட்டேன். என் வாழ்க்கை வாய்தாவுக்கும் போக முடியல. ஒரு பக்கம் போலீஸ் துரத்து தான், வறுமை ஒரு பக்கம் துரத்துது சார். 2 3வது ஆப்ஷனு எதிரிகாரங்க துரத்துறாங்க. நான் எங்கே போகிறதுனே தெரியல. இது அப்ஸ்காண்டிங்கில் எவ்வளோ நாள் தான் நான் வாழ்கிறதுனே தெரியல சார். நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு வேத வாக்கு மாரி இருந்துச்சு. தெரியும், ஆரம்பத்தில் நான் ஹீரோயிசமாக தெரியும். அது ரொம்ப கொடூரமான வாழ்க்கைமா அது. இன்னும் போய் சாப்பிட்லாம். ஒரு சினிமா தேட்டரில் போய் உட்காரலாம். ரவுடியால் முடியுமா? தலைமறைவாக தான் சுத்தம். அப்படியே அண்டிங் லைஃப் தான். யாரையும் நம்ப முடியாது. அதனால் அந்த வாழ்க்கையில் யாரும் சூஸ் பண்ணாதீங்க. அப்படி சூஸ் பண்ணி இருந்தாலும் வெளியில் வந்துடுங்க. வெளியே வந்து நார்மலான வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அது வேலைக்கு போய் சம்பாரித்து சாப்பிட்டு நல்லா இருக்கும். அது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த கன் எடுத்து எது காட்டுறாங்க கவர்மெண்ட்டு? இனிமேல் இப்போ டிஜிபி கண்ட்ரோலுக்கு போயிடுமா? இது ஒரு முன்னெச்சரிக்கை, இல்லைன்னா தப்பு பண்றவங்களுக்கு இதுக்கப்புறம் பயம் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அது கோயம்புத்தூர் சுட்டுருக்க வேண்டியது தானே. பெண்கள் மேலே கை வைக்கிறப்ப இது என்ன? 2 பேர் கேங்ஸ்டரு, இதில் போய் என்ன இருக்குது? அது அவங்களுக்குள்ளே சுட்டுக்கிட்டாங்க போய்கிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கோயம்புத்தூரில் சுட்டுருக்கணும். அதை செஞ்சுட்டு தான் வேல்யூபுளாக இருந்திருக்கும். இதுலலாம் ஒன்றும் பெரிய ரியாக்ஷன் இருக்காது. இருந்தாலும் சிட்டியை கண்ட்ரோல் பண்ணணும். தொடர்ந்து பேசுவோம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.